So box. P1, what a ripper! Goldie finishes off in style. Hey guys, welcome to our channel Sport It with Wolves. As always, எங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஸோ இப்போ அட்லாஸ்ட் ஆஃப்டர் 2 long months 2 ஃபைனலிஸ்ட் வந்தாச்சு. கேகேஆர் வர்சஸ் சன்ரைசர்ஸ். கேகேஆர் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நல்லா பண்ணாங்க. சன்ரைசர்ஸ் வந்து எப்போ கரெக்டாக பீக் பண்ணுமோ நடுவில் ஒரு டிப் ஆச்சு, கரெக்டாக பீக் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. கமின்ஸோட மாஸ்டர் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். இது பக்காவாக வந்து டீமை பிக் பண்ணான். பட் சஞ்சுவையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ப்ராப்ளி ஹி வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் சம் டியூ, பட் டியூவே வரல. அது அவங்களோட இது கெட்ட நேரம். கரெக்டாக வந்து இவங்களுக்கு பேட்டிங் கொடுத்தான். அண்ட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வித் த பேட் எஸ்ஆர்ஹெச். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 175 வந்து ப்ராப்ளி டியூ வந்துருந்தா வந்து பார் ஸ்கோராக இருந்திருக்கும். பட் டியூ வராதனால வந்து அபவ் பார் ஆகிடுச்சு 175. எப்படி பார்க்குறீங்க? One thing, fitting finale, right, between the top 2 teams of the tournament. So congratulations to SRH. And in the match, RR did everything right. They won the toss. They put SRH to bat. They restricted them to 175. The only thing RR missed out was on the shots selection, right? The kind of shots they were playing, the players, the way they gave the wickets. I think it was abysmal தான் சொல்லணும். But as you mentioned, SRH have been picking up at the right time of the tournament. And but எந்த ஒரு மேஜர் ஸ்பின்னர் நேம்ஸ் இல்லாம பார்ட் டைம் போலர்ஸே வச்சு முடிச்சது வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஆனா வந்து ப்ராப்ளி அவங்க ஸ்டில் தெரியல, உணர்கத்தை ஒரு ஓவர் தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்டில் திங்க் மார்க்கண்டே வந்தா இன்னும் வந்து வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். சேப்பா கியூரேட்டர்ஸ்லாம் போகடா சிஎஸ்கே இல்ல எப்படியானா டியூவை கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணி விட்டுருவோம்னு விளையாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல பாக்கணும்னா வந்து ராகுல் திரிபாதி செம்ம இன்னிங்ஸ். அவனை வந்து அவன் அந்த பஞ்சாப் மேட்ச்ல இருந்து சூப்பரா ஆடிட்டு இருக்கான்டா. அவன் கரெக்டா ஆடின 3-4 மேட்ச் நல்லா தான் ஆடினான். They trusted him actually for a while. Then he had a dip in form, weeded out of the team. But since he came back, he's been performing consistently. கரெக்டாக வந்து அந்த பஞ்சாப் கேமில் தான் சூப்பராக வந்து அந்த அந்த அக்ரெசிவான ஒரு இன்டென்ட் வந்து சூப்பராக இது பண்ணான். அண்ட் ஆல்சோ as always கேட்கவே வேணா கிளாசன் கரெக்டாக வந்து basically நீ வந்து somebody mentioned about RR having poor shot selections costing them and all this. This was the same thing also for SRH. Every single wicket they also quickly lost 4 wickets and Klaasen had to rebuild and he was also again 6 down. He had to play pace the role. அதுக்கப்புறம் on that role of Tripathi played a crucial helpful hand for him. ஆனா அவங்களும் வந்து பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, 14 overs 120 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. They got restricted to 175. Great bowling performance from RR also. இப்போவும் நான் சொல்றேன், நான் இந்த வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அஸ்வினை திருப்பியும் 4 down எதுக்கு இறக்கி 4 பால் தான் இந்த வாட்டி ஆனா. பட் it had a wicket fall. Jurel was actually doing better. If he had Roman Powell coming in that time, he would have known நான் என்ன மாதிரி அடிச்சுக்கலாம், எப்படி இவன் இது காப்பாத்திரும், ஆர் ஹெட்மயர் ஃபார் தட் கேஸ். Credits to SRH in terms of team selection. You could have tinkered with Markande and all the things, but this is what has been their also go-to trump card. They have trusted also very stable 10 or 11 and they didn't give in to that match situation and all the things and went ahead with their best 11 which they thought. என்ன பொறுத்த வரைக்கும் that was also a very key factor for them. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன பாயிண்ட் வந்து டச் பண்ணலாம். கரெக்டு தான். ஏன்னா வந்து சம்ஹவ் அது வந்து ஒர்க் அவுட் சில வாட்டி சில சீசன்ஸ் முன்னாடி ஒர்க் அவுட் ஆச்சு. முன்னாடி அஸ்வின் இது பண்ணுது. அண்ட் சம்ஹவ் தே ஆர் பிட் ஸ்டபர்ன். ஒரு 13 ஓவருக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஹெட்மயரையும் ரோமன் பவலையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டபர்னாக இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் வந்து ரோமன் பவலோட வந்து ஹெட்மயர் தான் இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அது ரெண்டில் வந்து ஒரு ரைட் ஹேண்டர் இருக்கான். அண்ட் அபிஷேக் சர்மா அண்ட் இவன் அது பெண்ண ஷாபாஷ் வந்து நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்லி அப்போ கரெக்டாக ஹெட்மயர் வந்து வந்து இதாக இருந்திருக்கும். பெருசாக அவன் சாப்பிடல அஸ்வின். ஒரு 4 பால் தான் இது பண்ணான். பட் ஸ்டில் அந்த ஒரு இது வந்து கரெக்டு தான், அது கரெக்டாக இது பண்ணியிருக்கணும். பட் ஐ ஸ்டில் திங்க் அந்த எனக்கு தெரிஞ்சு வந்து டிங்கரிங் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அப்படி பார்த்தா அவங்க ஸ்டில் தே சேஞ்ச் த இது 11. ஸோ உணர்கட் போன வாட்டி இல்லை. ஸோ தே வெண்ட் ஹார்சஸ் தான். அது அதனால
they have a basis squad that they didn't tinker with. இல்ல Okay, மார்க்கண்டே he played like 8 matches in the season. So அவனும் வந்து he was part of very much 12-13 தான் இருந்தான். I still think மார்க்கண்டே should play next match. ஏன்னா I don't think he'll play. I don't think he'll play. Yeah, okay. It's my opinion, it's your opinion, but I No, still think I'm not மார்க்கண்டே saying should play. opinion. I'm saying that for a fact that என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து it's not my opinion that okay he plays it will be better. So that would be my opinion. It's my bet or gamble that I feel that they will not change. Purida, I'm not giving an opinion that he has to sit out or he should not sit out. I'm not talking about the credential of Markandeya at all. I'm just saying that this team will not be changed is my expectation from this SRH management. பட் நான் வேற யார்கிட்ட வேணா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இதே லைன் அப்லாம் போறது. பட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ் a master tactician. He will assess the team, he'll assess the opposition, he'll assess the pitch. அவன் எல்லாமே பண்ணுவான். அவன் மாஸ்டர் டாக்டிஷியன். அவன் என்ன வேணா அபிஷேக் நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் இல்ல, பட் நீ கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தனா மார்க்கண்டே அகைன்ஸ்ட் an explosive batting lineup like KKR would be a really a good bet ன்னு தோணுது. எக்ஸாக்ட். இன்னைக்கு பார்த்தேன்னா ஷபாஸ் அஹமத் போட்டான் கிளிக்ட் ரைட், அபிஷேக் சர்மா போட்டான் கிளிக்ட் ரைட். there is அங்க கண்டிப்பா இப்படி ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னா they will bring in Rinku or Nitish Rana up the order to face those left arm spinners தான் தோணுது. பட் மயங்க் மார்க்கண்டே கொண்டு வந்தா he has that kind of bowling. திருப்பி சொல்றேன், I'm not saying that it is, I'm not again saying that மார்க்கண்டே டீம்ல இருக்கணும் இருக்க கூடாதுன்னு. my expectation கூட இல்ல. my என்ன சொல்றது, அவங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதே டீம்ல தான் போவாங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து மார்க்ரம் திரும்பி போனாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து கிளென் பிலிப்ஸே ஆடலாம்டா. கிளென் பிலிப்ஸ் பாவம்டா, சான்ஸே கிடைக்க மாட்டேங்கிறா அவன் somehow. Okay, I seriously think that they are going to bring a player again who didn't play at all this season. Exactly. Yeah, பேர் என்ன probably they went for அந்த மார்க்ரம். தெரியல, அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். தி ரீசன் பார்த்தனா கூட வியாஸ்காந்த்க்கு பதிலா தான் they brought in part time spinners போட விட்டாங்க. and அவங்க போன மேட்ச் மெயினா தோத்தது காரணமே they didn't have that one. இப்போ கிளாஸ்னும் அவுட் ஆயிட்டானா there was no one to consolidate, right? and Nitish Reddy, he was performing consecutively for few matches but is not doing it. so அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபயர் பவர். ஓகே, சமாத் கீழ வருவான், பட் அந்த ஒரு 3-4க்கு யாராவது வேணும் தான் கண்டிப்பா மார்க்ரம் கொண்டு வந்தாங்க. நம்மளும் பேசிட்டு இருந்தோம் ஐ டோன்ட் திங்க் தே வில் சேஞ்ச் தி லைன் அப் அப்படின்னு நம்ம போன மேட்சும் சொன்னோம். எப்படி அவங்க இது தோத்தாங்களோ they won't do the lineup, பட் கண்டிப்பா வித் கமின்ஸ் அட் தி கேப்டன்சி தேர் இல்ல கண்டிப்பா. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் ஐ பிலீவ் அது பேர் என்ன தெரியல, they won't change. பட் நிதிஷ் ரெட்டி அட் 4 அண்ட் ப்ராப்ளி கிளென் பிலிப்ஸ். அதுக்கப்புறம் அதாவது இவன் கிளாசனுக்கு அப்புறம் கிளென் பிலிப்ஸ் தான் வச்சுக்கோங்க, இன்னும் பெரிய லைசன்ஸ் இருக்கும் கிளாசனுக்கு, இன்னும் பயங்கரம் எக்ஸ்ப்ளோசிவா மாறலாம் அவன். ஸோ அதான் எனக்கு தோணுது. பட் லெட்ஸ் சி. அதர் ஹேண்ட் ஆர்ஆர், ப்ராப்ளி வந்து ஆர்ஆரோட எனக்கு தெரிஞ்ச வந்து பிக்கெஸ்ட் இதுவே வந்து அஸ்வின் அண்ட் செஹல் ரெண்டு பேருமே தே வென் ஃபார் ரன்ஸ். கரெக்டான க்ரூஷியல் கேம்ல வந்து போத் ஆஃப் தெம் தே குடன்ட் கிளிக். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அஸ்வின் அகேன்ஸ்ட் ஹெட், அஸ்வின் அகேன்ஸ்ட் இதை அபிஷேக் சர்மா ஒரு பெரிய கான்டெஸ்டா இருக்கும்ட்டு. பட் அதை வந்து பெருசா அது பேர் என்ன இல்லாம அந்த கரெக்டா ராகுல் திரிபாதி வந்து அதை வந்து ஃபுல்லா நலிஃபை பண்ணிட்டான். ஒரே ஓவர்லயே ஒரு 15 ரன் 16 ரன் அடிச்சு இது பண்ணிட்டான். சோ என்ன அதான் வந்து they missed the trick ஆறாங்க. ஸ்பின்னர்ஸ் தான் வந்து பவர் பிளேலயே அஸ்வின் கொண்டு வந்து இஸ் a really good tactics சொல்லணும். பட் டு டேக் ஆன் அஸ்வின் பை திரிபாதி அது வந்து எப்படின்னா இன்னொரு ரிவர்ஸ் கார்டு போட்ட நீ இன்னொரு ரிவர்ஸ் கார்டு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யா மீன் bowling helped them to restrict to 170, but yeah it was not my enough. expectation before the game, நான் போன preview of this match ல சொன்னேன், I know that this is a Chepauk pitch, it's a spinning pitch and they have the best spinners RR, but still SRH will have that edge somehow அப்படின்ட்டு. and they actually proved to have a better performance again today exactly in the spinning department, for which RR is actually the favorites, you know. Yeah. This is something I feel that if you come from a sporting mentality of following a club and all those things, it has to do with something that is happening in the SRH camp with regards to what they approach and how they approach the game. Something is working for them very positively. இல்லாட்டினா திரிபாதி ஐ நோ இது முன்னாடியும் SRH நிறைய காப்பாத்திருக்கான் many seasons on this, but he is not an explosive player like he showed in the couple of games. And this guy is playing again without any fear. Yeah, but explosive ஆடுறது வேற, without fear ஆடுறது வேற. அந்த top 3, top 4, top 5 of SRH
Kevin Peterson எவ்வளவு சொன்னான்னு நினைக்கிறேன். They are redefining batting in T20. Yeah, I mean, For for sure. me, the only change is, இல்ல, of course, Daniel Vettori வந்திருக்கான். And the partnership, Daniel Vettori and Pat Cummins, that is something they lacked last time. It has nothing to do with two persons, I guess. It will be very discredited to the entire coaching staff who are working on it. I don't think it is a product of two people who are saying that it is going to be. லாஸ்ட் சீசன் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து சேம் டீம் தான் அவங்களுக்கு, ஓகேவா? அஃப் கோர்ஸ் வந்து ஹெட் வந்து இந்த வாட்டி கிளிக் ஆனா அதெல்லாம் ஓகே, பட் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து போன சீசனே அவங்க வந்து தே ஆர் சூப்பர் சைட், பட் மார்க்கம் கேப்டன்சி சரியா பிரைன் லாரா இருந்தா, பிரைன் லாரா சரியா போகல. Dan Vittori is also part of the Australian coaching staff, right? So the camaraderie, exactly. So அந்த ஒரு ஃபேக்டரும் கண்டிப்பா நம்ம நெகேட் பண்ண முடியாது. பட் as Abhishek said, whole credit கண்டிப்பா முரளிதரனுக்கும் சரி, ஜேம்ஸ் பிராங்க்லினுக்கும் சரி, they deserve all. புதுசு அவன் வந்து he is also part of இது அவங்களோட இது ஸ்குவாட். சோ கரெக்ட்டா அந்த செட்டப் அப்படியே வந்து ஒரு இப்போ அந்த ஃபுட்பாலிங் மாதிரி வந்து ஃபுல் கோச், ஹெட் கோச் எல்லாத்தையும் கூட்டி வந்து செட் பீஸ் கோச், ஸ்ட்ரைக்கர் கோச் எல்லாம் சேர்த்து ஒரே பேக்கேஜா வந்துறாங்க. செமையா இப்போ வந்து SRH வந்து சூப்பரா, they look really strong, பக்காவா கரெக்ட்டான இதா இருக்கு. லெட்ஸ் see வேற ஏதாவது RR சைடுல ப்ராபபிலி ஜுரெல் பாவம் ஒரு நான் அதான் கேட்கணும்னு நினைச்சேன், தெரியல இப்போ என்ன இதுதான் நம்ம வந்து அந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பிக் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு when it mattered the most. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் என்னைக்குமே வந்து சஞ்சுவை பார்த்ததே கிடையாது. ஸோ இட்ஸ் பேசிக்லி வந்து நதர் இது அவன் அவசரப்பட்டுக்கவே வேணாம், ப்ராப்ளி அவன் கொஞ்சம் அப்படி இப்படி இது பண்ண the way இப்ப பார்த்தனா சஞ்சு சாம்சன், ரியான் பராக், they have been constantly clicking, right? So யாராவது ஒருத்தர் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும். ரெண்டு பேரும் போனது. I will point my finger on ரியான்டா. ஏன்னா வந்து அவன் அவ்வளோ, அவனுக்கு ஒரு இந்தியன் பேட்ச் கிடையாது, அவனுக்கு அவ்வளோ இது விளையாடுனது கிடையாது. That's not an excuse டா. See, இவ்வளோ சீசன்ஸ் he didn't perform. இருந்தா அடிச்சுக்கோ, ஏன் probably he wouldn't have taken that chance. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் தோணுச்சு. சஞ்சு கொஞ்சம் தட்டி விளையாடினா வந்து probably they could have pushed and கடைசியா வந்து ஆக்சிலேட் பண்ணிக்கலாம் தோணுச்சு எனக்கு என்னமோ. So இதனை பத்தி நம்ம பேசியிருந்தோம். The day when their 2 down 3 down will falter, that is when they lost matches. And திரும்பி அதே தான் நடந்திருக்கு. சஞ்சு சாம்சன் yes rash shot play பண்ணிருக்கான், he didn't do it, but there should be someone raising their hand and saying okay, let me play the sheet anchor role, and people like Jurel and Hetmaet can go for maintaining the run rate. அப்படிን பண்ணிருக்கணும். It was more like a collective failure. ஜுரேல் பண்ணாண்டா, அவன் தான் கடைசியா பண்ணான். சி என்னதான் வந்து இந்த டீம் ஸ்போர்ட்டா இருந்தாலும் யூ பிளே அரவுண்ட் சர்டன் பிளேயர்ஸ், ரைட்? இன் திஸ் கேஸ் தே ஹேவ் பீன் RR have been playing around Sanju Samson and Riyan Parag, because how many times they have got the starts from Jaiswal and Butler? Very limited. So அவங்க கோரே பார்த்தனா Samson, Riyan, they failed today, right? And all the matches they have also lost. It didn't situation was not like one scored really well, the other failed. So it was a collective failure of the middle order. Collective failure இல்ல. இப்போ பட்லர் இருந்தா சில மேட்ச்ல அவன் ஆங்கர் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் போவான். அந்த ஆங்கர் பண்ணல யாரும். probably சஞ்சு அடிச்சிருப்பான். ராஜஸ்தான் இன்னொரு இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. 2 years back they crashed out again, eliminated against LSG ல. LSG ஓட வந்து they crashed out again. That also plays a role. இது வந்து it has to also be instilled. இப்ப RCB வந்து குவாலிஃபை ஆலன்னு சொல்றோம்ல, சோ அந்த ஒரு கான்செப்ட் இங்கேயும் they are also having this kind of என்ன சொல்றது phobia when it comes here, like they don't know how to cross that hurdle to get to the final. For sure. SRH பத்தி பேசும்போது you are talking about an 180-degree complete switch in their approach from last season to this season. This is not happening in RR. அந்த லெசன்ஸ் லேர்ன்ட்னு சொல்லணுமா இல்ல ஆர் ஃபைண்டிங் தட் நெக்ஸ்ட் கியர்னு சொல்லணுமா? ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது. சோ இட் ஹஸ் டு டு வித் கலெக்டிவ். என்ன சொல்றது, எல்லாரும் மூஞ்சில ஒரு பயம் இருந்த மாதிரியும் ஒரு டீம். எனக்கு என்னமோ SRH was absolutely confident on the field, and while they were chasing also there was an energy difference between the two teams on the field. 175 க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா வெளில வரும்போது அவனுங்க அந்த ஒரு இதுல இல்ல. பாடி லாங்குவேஜ் வந்து we can defend பாடி லாங்குவேஜ்ல இவங்க வந்தாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படியாவது அடிச்சிருவோமா இல்ல இந்த வாட்டியும் போயிருமா, அந்த பாடி லாங்குவேஜ்ல அவங்க. It has to do with that mentality and instilling from their team also. இப்போவே அந்த கடைசி பவர் பிளேல வந்து கரெக்ட்டா பூவியை டேக் ஆன் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பெருசாலாம் இது பண்ணல. Exactly, they didn't fluster. 50 இருந்தாங்க, 55 something இருந்தாங்க. 54 for 1 still நல்ல. அதுக்கப்புறம் தான் ஈஸியா இது பண்ணிருக்கலாம். ஓகே ஃபைன். So I think one last mention, right, to again we've been talking about him, T Natarajan,
massive contribution because அந்த ஒரு 14th ஓவருக்கு அப்பதான் வந்தான் அவன் 3 overs 1 wicket for 13 runs with those yorkers and also those slow bounces. இன்னைக்கு yorkers விட அந்த slow bounces to the perfection execute பண்ணா. So massive credit to Natarajan and deservingly they are ஆல்சோ அத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேம்ல வந்து 2 கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னா ஒன்னு வந்து எஸ்ஆர்எச் இன்னிங்ஸ்ல கிளாஸ் 2-3 ஷாட்லாம் வேற லெவல் பேக் ஃபுட்ல 6 ஆஃப்லயும் சரி லெக்லயும் சரி அண்ட் அந்த ஒரு ஓவருக்கு ஒரு 6 மெயின்டைன் பண்ணானுங்க. எக்ஸ்ட்ரா கவர் ஆஃப்ல பேக் ஃபுட்ல அடிச்சதெல்லாம் சரியான 6. கரெக்டா எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாங்கடா அவங்க. கரெக்டா அப்பப்போ வந்து ஒரு விக்கெட் விழுந்தாலும் வந்து ஒரு ரன்ஸ் போயிட்டே இருந்தது. ஸோ 175 நான் கூட நினைச்சேன் மேபி டியூ வந்தா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோன்ட்டு. பட் டியூவும் வரல. வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு த கியூரேட்டர்ஸ். சூப்பர் பிச்சு. சும்மா 220 240 நம்ம சூப்பராக வந்து ஈக்குவல் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் பார்க்கவும் நல்லா இருந்தது. இட் வாஸ் எக்ஸைட்டிங். ஸோ பேசிக்லி வந்து கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபைனல். என்ன நினைக்கிறீங்க? I feel that it will be KKR win, especially that they have won already in Chepauk an IPL final, and their combination is too strong to be very honest. Even if Abhishek Sharma and Travis Head play a banger tomorrow as they have done the whole season, you can never say that okay KKR is out of the game. அந்த அளவுக்கு அவங்க ஸ்குவாட் வச்சிருக்காங்க. So எனக்கு தெரிஞ்சு I feel that KKR I'll not be disappointed if KKR loses in SRH. I'll be happy, but I don't see it happening. Yeah, I'll go for KKR too. But இந்த எஸ்ஆர்ஹெச் கிட்ட என்னமோ ஒண்ணு நம்ம பேசுன மாதிரி அது 1-2 மேட்ச் நல்லா அவங்களுக்கு பிராக்டிஸ் மாதிரி நல்லா வார்ம் அப் ஆயிடுச்சா. சோ அவங்களும் வெறி கொண்டு வருவாங்கன்னு தோணுது. பட் ஐ ஸ்டில் ஃபீல் KKR have been too strong for this tournament. Okay, so I'm also going with KKR. நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் ஒன் டீம் சிஎஸ்கே வந்து சேப்பாக்ல பயப்படணும்னா அது KKR தான்ட்டு. ஸோ ஐ ஆல்சோ திங்க் அந்த எஸ்ஆர்ஹெச் பேட் கமின்ஸ் ஏதோ சம்திங் டீம் மேனேஜ்மெண்ட்ல ஏதோ இருக்காங்க. லெட்ஸ் see, பட் இட் வுட் பி a cracker of a match. அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்கள் யார் உங்களோட ஃபேவரட் அப்படின்ட்டு. யார் உங்களோட ஃபேவரட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் வந்து வில் டூ அ கம்ப்ளீட் ரெவ்யூ ஆஃப் திஸ் சீசன் IPL. எங்களோட ப்ராப்ளி ஒரு கம்பைன்ட் 11 ஆர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம்னு நினைக்கிறேன். I am waiting for the worst 11 of this IPL. Yeah, probably our idea is நிறைய காம்படிஷன் இருக்கு. எனக்குலாம் 15 இன்க்ளூடிங் கோச்சிங் ஸ்டாஃபோட இருக்கு. ஸோ வந்து we will come up with best and worst 11. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ that's a wrap for today's episode. I hope இந்த எபிசோட் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு Sported with Wolves. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். பாய்.